அப்புறம் என்ன சொன்னாங்க, ஓகே நீ மார்க்கெட்டிங் நல்லா பண்ற, உன்னை சேல்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேல்ஸ்ல என்ன வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீ வந்து கம்பெனிக்கு 10 கோடி எடுத்துட்டு வரணும். அப்படி நீ கம்பெனிக்கு 10 கோடி எடுத்துட்டு வரலன்னா you're fired அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கப் கேக் சக்ஸஸாக வரும்போது சரி நம்ம இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பார்க்கலாம், எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. ஒரு வாட்டியும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் போதும் நான் ரெசிபியை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சால்ட் அதிகமாக இருக்கா, சுகர் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப மனசார உடஞ்சி போய் அதை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன். 5 daysல 20 clients பிடிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பிடிக்கிற கிளைண்ட்ஸ் விட என்னோட கம்பெனிக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாக பிடிக்கிற எபிலிட்டி எனக்கு இருந்ததை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ பாஸ் கிட்ட திரும்ப போயிட்டு ஐ டோல்ட் ஹிம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. For future entrepreneurs, what I would like to say is, initially நான் வந்து ஒரு 25,000 வச்சு தான் நான் வந்து மக்கேக் ஸ்டார்ட் பண்ணேன். Right now we have around 12,000 customers walking in on a monthly basis. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 bills கிட்ட வந்து ஜெனரேட் பண்ணுறோம் நம்ம லஃபயட்ல. ஐடியாக இருக்கும்போது இட் வாஸ் வெரி லைக் ஒரு 9 to 5 நம்ம காலையில் எழுந்துச்சு இன்னைக்குன்னு நம்மளோட பர்பஸ், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு அதே தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் ரைட் நவ் வென் ஐம் ஹியர், டுமாரோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அண்ட் தட் சஸ்பென்ஸ் இஸ் ஸோ இஸ் சச் அன் அட்ரினலின் ரஷ் ஃபார் மீ. அது உள்ள வந்து ஒரு பயமே வந்து நம்மளை ஓட வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அடையணும்னு நினைச்ச எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா பயத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயந்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து எனக்கு பயமா இருக்கு, நான் ஆரம்பிக்கலாமா இல்லை ஷுட் ஐ டூ இட், நான் பண்ணா நான் ஃபெயில் ஆயிடுவேனா அப்படின்ற தாட் வந்தா கண்டிப்பா அதை ஆரம்பிங்க. ஸோ தட் இஸ் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் வந்து மக்கேக்ஸ் எப்போ ஆரம்பிச்சேன்னா 21 வயசுல ஆரம்பித்தேன். ரொம்ப ஸ்டேபிளான ஐடி ஜாப் வந்து இருக்கிறச்ச எதனால நான் அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயுமே மக்கேக்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க, நானுமே என்னை கேட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து மக்கேக் ஸ்டார்ட் பண்ணுறச்ச எல்லாமே ஒன் மேன் ஆமையாக பண்ணிட்டு இருந்தேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து லைக் இஃப் ஐ ஹாவ் டு கோ டு எனி ஷாப்ஸ் ஆர் நான் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்தும் பேக் பண்ணுறதுல எல்லாமே வந்து நான் தனியாக தான் பண்ணேன். அது பண்ணுறச்ச எனக்கு என்ன தோணுன்னா, ஏன் நம்ம இந்த மாதிரி எல்லா டெசிஷன்ஸும் நம்மளே எடுக்கிறோம், ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் அஸ். There is also something called manifestation, there's something called God. So அது வந்து நீங்க கடவுள்னு நம்ப வேண்டாம், அது ஒரு உங்களுக்கு வந்து வேணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே, மனசார வேணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பிலீஃபோட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது தவிர்த்து of course there is something financially that you need to work on. There is some உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமை வந்து நீங்க பண்ணாதான். மக்கேக் ஸ்டார்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் எங்க எனக்கு ஆரம்பிச்சதுன்னா, நான் சின்ன வயசுல நிறைய பேக்கிங் பண்ணுவேன். அம்மா என்னை வந்து சின்ன வயசுல இருந்தே என்னை சப்பாத்தி சுடுறது இல்லை பீட்சா பண்றது அது எல்லாமே வந்து அம்மா என்னை வந்து இழுத்து கிச்சன்ல வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, என் கூட சேர்ந்து பண்ணு, என் கூட சேர்ந்து குக் பண்ணு அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து குக் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எனக்கு வந்து பேக்கிங்கில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, when I started making my first cake, அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல. நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, நல்லாவே இல்லை உன்னோட கேக்கு. சாப்பிட்ட உடனே அப்படியே they'll feel like அவங்க எக்ஸ்பிரஷனே மாறிடும், என்ன இவ்வளோ பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ எஃபர்ட் போட்ட கேக் வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க. அது வந்து நான் வந்து டீமோட்டிவேஷனாக எடுக்காமல் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக லைக் நம்மளால் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட எடுத்து பண்ணேன். ஸோ தட் வாஸ் மோர் சேலஞ்சிங் ஃபார் மீ. யாரா என்கிட்ட வந்து நீ இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் மாதிரி ஆகிடும், ஏன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ காலேஜில் வந்து ஐ வாஸ் திங்கிங் ஒரு பார்ட் டைமாக, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பார்ட் டைமாக வந்து ஐ தாட் ஐ ஸ்டார்ட் பேக்கிங் கப் கேக்ஸ். ஸோ கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ணி காலேஜில் போய் எடுத்துகிட்டு போய் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு they were like என்னது இது இவ்வளோ பேடாக இருக்குது, இது வந்து வைக்க வேண்டாம் காலேஜில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே கப் கேக் வந்து நான் எடுத்துகிட்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் நாக் பண்ணி எல்லாருக்கிட்டையும் என் கப் கேக் சாப்பிட்றீங்களா, டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வீடாக ஏறி இறங்கினேன். ஸோ அந்த ஹவுஸ் பீப்புள் ஆப்வியஸ்லி என்ன பண்ணாங்கன்னா லைக் தே யூஸ் டு பி லைக் திறந்துட்டு யார் இது திடீர்னு நம்ம வாசலில் வந்து கேக் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அப்போ தான் நான் யோசிச்சேன், சரி why don't we start baking nicely, ஒரு கிளாஸ்லாம் போய் நம்ம வந்து இதோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட். அப்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கப் கேக் சக்ஸஸாக வரும்போது ஐ வாஸ் திங்கிங், சரி நம்ம இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பார்க்கலாம் எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. ஒரு வாட்டியும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும் போதும் நான் ரெசிபியை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி என்ன ஆகுது, சால்ட் அதிகமாக இருக்கா, சுகர் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கும் வந்து நான் ரொம்ப மனசார உடஞ்சி போய் அதை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவு ஐ கேம் டு த பர்ஃபெக்ட் ரெசிபி ஆஃப் மேக்கிங் கப் கேக்ஸ். ஸோ கப் கேக்ஸில் தான் என்னோட பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆச்சு. 30 ரூபாயில் ஒரு கப் கேக் செல் பண்ணலாம், அப்போ தான் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். மெதுவாக வந்து நான் சஜஷன்ஸ் வந்து நான் ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். சஜஷன்ஸ், ரிவ்யூஸ் யாராக வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நான் மோட்டிவேஷனாக எடுத்துப்பேன். ஸோ தட் இஸ் மை கேரக்டர். ஐ ஆக்சுவலி லிசன் டு மை கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து இதில் வந்து ஒரு பன்னீர் நல்லா இல்லை இந்த பீட்சா வந்து பெட்டராக இருக்கலாம், நான் அங்கே சாப்பிட்ட ஒரு பீட்சா இல்லை அங்கே சாப்பிட்ட ஒரு கேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அந்த கேக்கை வாங்கி ஐ வில் டேஸ்ட் இட் அண்ட் தென் அந்த கேக் மாதிரி சிமிலராக பண்ண முடியுமான்னு நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்ட்ரெஸ்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நான் எப்போவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பின்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதுன்னு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஃபார் மீ இட்ஸ் பின்ட்ரெஸ்ட். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு அதை எப்படி எடுபிளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மை மைண்ட் இஸ் cannot stop working. I feel if I have some time for myself, I'll feel relieved from everything. But எனக்கு என்னன்னா இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சதுனால I'm not able to come out of it. So அவ்வளோ நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் பிடிச்சிருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி ரெஸ்டாரண்ட்டும் பேக்கிங் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, பிகாஸ் இட்ஸ் சச் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க. பட் அது வந்து மேட்ரு இல்லை. அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க தான் ஆர் த ஒன்ஸ் ஹூ லவ் வாட் தே டூயிங். அவங்களுக்கு ஒரு மைண்ட்லேயே வந்து செட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் வின்னர், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அவங்க அதுக்காக வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃபுல் எஃபர்ட் போடுறதுனால தான் அந்த ரன்னிங் ரேஸில் வந்து தே கம்மிங் ஃபர்ஸ்ட். இப்போது கடைசியில் வந்தவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, இதில் ஓட சொன்னாங்க, இல்லைன்னா வந்து நான் அவ்வளோவா இதில் வந்து எஃபர்ட்டே போடலை பிகாஸ் ஐ எம் நாட் தட் இன்ட்ரெஸ்டட். ஸோ எல்லாருமே ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வர முடியுமா? எஸ், பட் ஒன்லி இஃப் யூ ஹேவ் த பேஷன் ஃபார் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய ஐ ஏபிள் டேக் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு வருமா? ஸோ என்ன சொல்றேன்னா அது எல்லாமே வேரியபிள். நீங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்றது வந்து அது மேட்ரே இல்லை, எவ்வளோ காசு அதில் போடுறீங்கன்றது வந்து இட்ஸ் நாட் த இஷ்யூ அட் ஆல். இட்ஸ் ஹவு யூ லவ் தட் ஃபீல். உங்களுக்கு நிஜமாவே பேக்கிங் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நிஜமாவே வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுமா, அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட். எல்லாராலையும் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் பி பேஷனட் அபவுட் இட். எல்லாராலையும் வந்து டெய்லர் ஆக முடியாது பிகாஸ் தே ஒன்ட் பி பேஷனட் அபவுட் இட். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னால் சாஃப்ட்வேர் ஜாபில் வந்து 9 to 5 உட்கார முடியுமானா ஐ cannot do it. I cannot be a coder, I cannot be a developer, I cannot sit in a 9 to 5 job. ஸோ நான் 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு டெவலப்பர், PHP டெவலப்பராக இருந்தேன். அப்போ என்னோட மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருந்தது. அவர் என்ன கேட்டாருன்னா, உனக்கு வந்து டெவலப்பிங் அவ்வளோ பிடிச்சிருந்தா நீ வந்து தூங்கும்போது, சாப்பிடும்போது, வண்டி ஓட்டும்போது, அப்புறம் வந்து சும்மா இருக்கும்போது எல்லாமே உனக்கு வந்து கோட் வேர்ட்ஸ் வந்து மைண்டில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அந்த மினிட் வந்து அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, நான் 21 years old தான், எனக்கு அந்த மாதிரிலாம் மைண்டில் போகலையே. கோடிங்னு நினச்சாலே எனக்கு வந்து I feel like I don't like it. அப்போது நான் பண்ணுற ஜாப் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் எப்படி அதில் பெஸ்ட்டாக இருக்க முடியும்? அவர் இப்படி சொன்ன உடனே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, மேபி எனக்கு வந்து பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு என்னை இன்டர்வியூவில் வந்து கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், ஐ லைக் பிஸ்னஸ், ஐ லைக் மார்க்கெட்டிங், ஐ லைக் சேல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்னை வந்து மார்க்கெட்டிங்கில் they shifted me. ஸோ மார்க்கெட்டிங்கில் நான் போகும்போது ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ரோல் கொடுத்தாங்க. அது எப்படின்னா ஐடியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளையன்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் பண்ணணும். அதில் ஒரு செக்மெண்ட் இருந்தது, காம்படிட்டர் அனாலிசிஸ்னு ஒரு செக்மெண்ட் இருந்தது. அதில் எப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் யார், அவங்க வந்து எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்கள விட எப்படி பெட்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து ஃபுல்லாக ஒரு சார்ட் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, they were sitting on the
ப்ராஜெக்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஒரு 2 months வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஆன் த டெஸ்க்ல தான் இருந்தது. தே டிடன்ட் டூ எனிதிங் அபவுட் இட். அவங்க வந்து ஃபாண்ட் கரெக்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னா they'll give color corrections. இந்த ப்ராஜெக்ட்ல இந்த கலர் மாத்து font, but then they were not really sitting on the actual content that I gave them. அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இவங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து காமிக்கல, நம்ம நிறைய எஃபர்ட் போட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, ஓகே நீ மார்க்கெட்டிங் நல்லா பண்ற, உன்னை சேல்ஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ சேல்ஸ்ல என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீ வந்து கம்பெனிக்கு 10 கோடி எடுத்துட்டு வரணும். அப்படி நீ கம்பெனிக்கு 10 கோடி எடுத்துட்டு வரலன்னா you're fired அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங், உங்க கம்பெனிக்கு நான் வந்து 10 crores எடுத்துட்டு வர பொட்டென்ஷியல் எனக்கு இருந்துச்சுன்னா why can't I start my own company and bring 10 crores for that company? அப்போதான் நான் வந்து மக்கேக்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக மக்கேக்ஸ் வந்து ஐ வாஸ் மேக்கிங் அட் ஹோம். ஸோ பேட்டர் வந்து ஒரு செராமிக் மக் வீட்டில் இருந்தது, அதை எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் மிக்ஸ்ட் அண்ட் ஐ புட் இட் இந்த மைக்ரோவேவ், டுக் இட் அவுட். பார்த்தா சூப்பராக இருந்தது கேக் சாப்பிட. ஸோ திங்கிங் யூனிக்காக பண்ணணும்னு எனக்கு எப்பவுமே ஒரு ஐடியா இருந்தது இல்லையா. ஸோ why don't I start மக்கேக்ஸ் as a யூனிக் கான்செப்ட். அப்படிதான் மக்கேக் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து என்னை ஃபீச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மக்கேக் இன் சென்னை, அப்புறம் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் த பேப்பர்ஸ். அப்போதான் என்னோட பாஸ் வந்து இந்த பேப்பர் எடுத்து படிக்கும்போது there was an insecurity. நீ வந்து மக்கேக்ஸ் பண்ணு, அப்படி இல்லைனா இது பண்ணு, யூ மார்க்கெட் ஆர் ப்ராடக்ட் ஆர் யூ மார்க்கெட் யோர் ப்ராடக்ட். ஸோ ஐ ஆஸ்க்ட் him for 5 days டைம். எனக்கு 5 நாள் டைம் கொடுங்க, I want to take a break அப்படின்னு. அந்த 5 days டைம் எடுத்துட்டு ஐ வெண்ட் அரவுண்ட் த சிட்டி. என்னோட பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக நான் வந்து ஹண்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் போயிட்டு எனக்கு ரெஸ்டாரண்ட் ஓனரோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ ஹேட் அ ஸ்மால் சாட் வித் ஆல் த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் ஃப்ரம் த சிட்டி. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கிராஸ் மார்க்கெட்டிங். ஸோ எல்லா மக்லையும் அவங்களோட பிராண்டை பிரிண்ட் பண்ணி நான் வந்து அவங்களோட ரெஃப்ரிஜிரேட்டர்ல சில்லர்ல வச்சு செல் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க மூலியமா நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்தாங்க. ஸோ அந்த 5 daysல 20 கிளைண்ட்ஸ் பிடிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ற கம்பெனில பிடிக்கிற கிளைண்ட்ஸ் விட என்னோட கம்பெனிக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாக பிடிக்கிற எபிலிட்டி எனக்கு இருந்ததை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ பாஸ் கிட்ட திரும்ப போயிட்டு ஐ டோல்ட் ஹிம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. நான் வந்து 20 கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி பிடிச்சிட்டேன் இந்த 5 daysல. ஸோ பிகாஸ் ஸ்டேபிளான ஜாப் இருந்தால் தான் நான் இந்த ஜாபை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அவர் என்ன சொன்னாரு, ஐடி பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ராவல், நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய கண்ட்ரீஸ் போகலாம், நிறைய நெட்ஒர்க்கிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் அதர் தென் ஜஸ்ட் ஸ்டேயிங் இன் த கிச்சன் அண்ட் மேக்கிங் கேக்ஸ் அப்படின்னு சொன்னார். பட் ஃபார் மீ மை விஷன் வாஸ் நாட் ஜஸ்ட் தட். வெறும் கிச்சன் உள்ளே இருந்து கேக்ஸ் பண்ணுறது வந்து என்னோட விஷனே கிடையாது. ஐ லவ் மார்க்கெட்டிங் ஸோ மச். ஸோ மார்க்கெட்டிங் எனக்கு அவ்வளோ வந்து மனசார பிடிக்கிறதுனால தான் நான் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிராண்ட். எனக்கு வந்து பேக்கர் ஹையர் பண்ணுறதுக்கு ஐ டென்ட் ஹாவ் எனி ஃபண்ட்ஸ். ஸோ ஐ ஹேட் டு பிகம் த பேக்கர். பேக்கராக ஆகணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். நானே எல்லா பாத்திரமும் தேய்ச்சிட்டு, நானே எல்லாமே ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு, நானே கேக்ஸ் எல்லாம் ஃபினிஷ். இட் டுக் 17 hours for me to make a cake. ஸோ ஒரு வெட்டிங் கேக்கை வந்து ஒரு கிளையண்ட் என்னை நம்பி ஆர்டர் கொடுத்தாங்க. பிகாஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் கேக் அண்ட் ஐ எம் ஸ்டில் கிரேட்ஃபுல் டு தட் கிளையண்ட். 17 hours எடுத்து அந்த 3 kg கேக் எப்படியோ முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு டெலிவர் பண்ணும்போது ஐ மேட் 3,000 rupees, which was my first income from cakes. So அதெல்லாம் was a motivating factor. என்னதான் lot of clients வந்து நீ டேஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அப்படி சேஞ்ச் பண்ணலாம் சொன்னா எல்லாமே நான் இன்புட்டாக எடுத்து அதுல இருந்து டெவலப்மெண்ட் பண்றது தான் became such a huge place called Mug Cakes right now. So this is my space. உங்களுக்கு Mug Cakes kitchen உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும்னா நானே உங்களுக்கு காமிக்கிறேன். Come, let's go. ஹாட் ரூம் ஆஃப் மக் கேக்ஸ். எல்லா பிரெட்ஸ், ஸ்பஞ்சஸ், கேக்ஸ் எல்லாமே நம்ம இங்க மேனுஃபேக்சர் பண்ணுவோம். லெட்ஸ் கோ see what chef ராஜேஷ் is doing. ஸோ ராஜேஷ், என்னெல்லாம் எத்தனை பன்னு பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? 50 பண்ணு பர்கர் பன் பண்ணுங்க மேடம். 50 பன் வந்து 12 பண்ணுங்க மேடம். 12 ஹாட் டாக் பன்ஸ். ஓகே. ஃப்ரெஞ்ச் டாப் வந்து 7 பண்ணுங்க மேடம். ஓகே. டார்ட் வந்து 50 பண்ணுங்க மேடம். டார்ட்டோட ஷேப் அதே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஓகே. வெனிலா ஸ்பஞ்ச் எத்தனை போட்டீங்க? வெனிலா ஸ்பஞ்ச் 6 வந்து 10 போட்டுங்க மேடம். ஓகே.
8 inch வந்து 3 போட்டு கொடுப்போம். ஓகே. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஷெஃப் வச்சுருக்கோம். பிரெட்ஸ் வந்து என்டையர் பிரெட்ஸ் ஃபார் கெஃபே வந்து ஷெஃப் ராஜேஷ் பண்ணுவார். என்டையர் செலிப்ரேஷன் கேக்ஸ்க்கு நம்ம 2 ஷெஃப் வச்சுருக்கோம். என்டையர் பேஸ்ட்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஷெஃப் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஷெஃப் வச்சுருக்கோம். மக் கேக்ஸில் வந்து நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய விதவிதமான கேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் வை ஐ காட் செலக்டட் ஃபார் மாஸ்டர் ஷெஃப். ஸோ மாஸ்டர் ஷெஃப்பில் 2வது ரவுண்டில் வந்து நிறைய ஆனியன் கட்டிங் அப்புறம் வந்து டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சேலஞ்ச் கொடுத்ததுனால ஐ காட் எலிமினேட்டட். ஸோ என்ன ஆச்சுன்னா தட் ஆக்சுவலி ஸ்ட்ரோக் மை ஈகோ. ஸோ என்னடா நம்மளால முடியலைன்னு சொல்லி நம்மளை எலிமினேட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இட் வாஸ் அ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அப்போ தான் வந்து லஃபயட்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சேன். This restaurant is a multi-cuisine restaurant. நிறைய வந்து சவுத் இந்தியன் அப்புறம் கான்டினென்டல் சைனீஸ்ன்னு சொல்லி விதவிதமான டிஷ்ஷஸ் யூனிக்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா இட் வாஸ் லைக் அ மெடல் ஃபார் மை செல்ஃப். லைக் ஓகே, நம்ம லஃபயட் வந்து நல்லா பண்ணோம்னா ஐ டோன்ட் ஹேவ் டு ரியலி வின் மாஸ்டர் ஷெஃப். இந்த டெசிஷன் எடுத்து தான் என்னோட பிக்கெஸ்ட் ஸ்கேரியஸ்ட் டெசிஷன் ஆஃப் மை லைஃப். பட் ஐம் ஸோ கிளாட் தட் இட் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் அட் லஃபயட். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி கேக். ஸோ இது சிங்கிள் போர்ஷன் மாதிரி, ஜஸ்ட் 1 person or 2 people கேன் டைன் இன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து a lot of people really love. இப்போவுமே வந்து நிறைய மினி கேக் செல் பண்ணிட்டு இருக்கோம். The highest orders that we've ever gotten is 1000 mini cakes for Christmas. இந்த கான்செப்ட் வந்து சென்னையில் இல்லவே இல்லை. when we first introduced நிறைய பேர் வந்து இவ்வளோ எஃபர்ட் வந்து எடுத்து ஒரு சின்ன கேக் எப்படி பண்ணுறீங்க, லைக் it's only 380 rupees. ஸோ 380 rupeesக்கு வந்து எப்படி இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா we wanted to give a sample taste to everyone. ஸோ வரவங்க எல்லாமே வந்து பெரிய கேக்ஸ் வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியலை, சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் மினி கேக்ஸ் வந்து we introduced. ஸோ இனிஷியலி ஒரு சின்ன மக் கேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் என் ஜேர்னி. அண்ட் தென் we moved on to வெட்டிங் கேக்ஸ், செலிப்ரேஷன் கேக்ஸ்னு மெதுவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணோம். ஆஃப்டர் ஐ காட் செலக்டட் ஃபார் மாஸ்டர் ஷெஃப், அந்த ஜேர்னியில் வந்து கற்றுக்கிட்ட சில டெக்னிக்ஸ் அப்புறம் சில ரெசிபீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் த கான்டாக்ட்ஸ் ஃப்ரம் மாஸ்டர் ஷெஃப் ஹெல்ப் மீ கிரியேட் அ கெஃபே கால் லஃபயட். ஸோ லஃபயட்டில் வந்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து கான்டினென்டல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து we went to சவுத் இந்தியன். கம்ஃபர்ட் ஃபுட், யாராவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்கன்னா கம்ஃபர்ட்டாக எந்த டிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற லாட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி we released many dishes. ஸோ ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த பிஸ்னஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஸ்டாஃப்ஸ். உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எவ்வளோ ட்ரஸ்டபிள் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்ற ஒரு ஃபேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹியர் லஃபயட் ஸ்டாஃப்ஸ் ஆர் லைக் ஃபேமிலி. ஸோ எப்பவுமே வரும்போது தேர் இஸ் நோ தட் ஐயோ ஓனர் வந்துட்டாங்க, ஐயோ லைக் ஐ ஹாவ் டு பிஹேவ் அ சர்டன் வே அப்படிலாம் கிடையாது. when I'm there and when I'm not there, the business always runs. And that's what is so important when you start a business. In a lot of places பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க I wasn't treated right or I wasn't paid on time, எனக்கு ஸ்டே பண்ணுற லொக்கேஷன் சரியில்லை, my timings were very bad. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது I have a motive of being a better employer. நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணாமல் why don't we make work more fun? Why don't we feel like they want to wake up and come to work? எனக்கு வந்து when I wake up and come to work, it's a different thing because it's my own business. But how do you make other people also feel the same way? So நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி இன்னொருத்தவங்க வேலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. But why do you have to hire someone who works like you? Hire someone who works better than you. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாததெல்லாம் என் ஸ்டாஃப்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி அ சர்டன் கேக் தட் ஐ கேனாட் ஃபினிஷ் இன் அ சர்டன் வே, பட் மை ஸ்டாஃப் இஸ் பெட்டர் அட் இட். ஸோ நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மை பாஸ் அண்ட் ஐ நோ தட் மை பாஸ் வுட் ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ ஐடியாக இருக்கும்போது இட் வாஸ் அ வெரி லைக் ஒரு 9 to 5 நம்ம காலையில் எழுந்துச்சு இன்னைக்கு என்ன நம்மளோட பர்பஸ், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு அதே தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் ரைட் நவ் when I'm here, tomorrow எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. And that suspense is so
இட்ஸ் சச் அன் அட்ரினலின் ரஷ் ஃபார் மீ. அது உள்ள வந்து ஒரு பயமே வந்து நம்மளை ஓட வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயம் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் தட் வாஸ் நீடட் ஃபார் மீ for me to move on with life. So we have over 40 people working for us. Initially வந்து நான் மட்டும் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் 3 பேர் இருந்தாங்க, இப்போ வந்து 40 பேர் இருக்காங்க. So everyoneக்கு வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸ்ல இருந்து like giving them salary and everything has been such a great journey. நீங்க கேப்பீங்க எம்ப்ளாயரா இருந்தோம் எம்ப்ளாயியா இருந்தோம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு, பட் ஐ சே தட் தேர் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ். நான் எப்பவுமே என் டீம் கூட வேலை செஞ்சு தான் எனக்கு பழக்கம் தவிர டீம் எனக்காக வேலை செஞ்சு பழக்கமே கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேக்ஸ்ல வந்து நான் எப்பவுமே அவங்களோட சேர்ந்து தான் கேக்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஐ மேக் ஷூர் தட் ஐ எம் டூயிங் மை ஒர்க் ஆல்சோ எவ்ரி டே. ஸோ எப்பவுமே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, do not make someone work for you, always work with them. That creates more bond and that creates a better work environment and exponentially increases your brand value also, because at the end of the day அவங்க தான் அவங்களோட பிராண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. What is very unique about mug cakes is the fact that we keep innovating. ஸோ நீங்க இன்னைக்கு பார்க்குற ஐட்டம் மட்டுமே இருக்காது, நாளைக்கு வேற ஐட்டம் இருக்கும், நாளைக்கு வேற ஐட்டம் இருக்கும். ஸோ ஆன் இன்ஸ்டாகிராம் mugcakes.in நாங்கள் வந்து எப்பவுமே ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஃபன் ஃபார் எம்ப்ளாயீஸ். நாளைக்கு என்ன டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச இட் ஃபீல்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோட்டிவேட்டிங் ஃபார் எவ்ரி ஒன், த கஸ்டமர்ஸ் அண்ட் த ஸ்டாஃப்ஸ் as well. ஸோ எம்ப்ளாயீஸ் பற்றி பேசியாச்சு, பட் கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் பற்றி பேசி ஆகணும் இல்லையா. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம 5 விரல் மாதிரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கு இல்லையா. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஒர்க், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது, நம்மளோட டேஸ்ட் வேரி ஆகும். சில பேருக்கு வந்து சவுத் இந்தியன் தான் பிடிக்கும், சம் பீப்புளுக்கு வந்து கான்டினென்டல் தான் பிடிக்கும். இப்போது நம்மளே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பர்கர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க, ஓல்டர் பீப்புள் வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா, why don't we create a bigger menu? ஸோ அந்த பெரிய மெனுவில் வந்து ஹெல்த்தியாக பண்ணணும், சாப்பிடணும்னு யோசிக்கிறவங்களுக்கும், எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிஞ்ச் பண்ணணும், நிறைய சாக்லேட் சாஸ் ஊற்றி எனக்கு வந்து பெட்டர் கேக் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு டிஷ் இருக்குது. ரைஸ் மட்டுமே சாப்பிடணும்னு சொல்கிறவங்களுக்கும் டிஷ் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய நெகட்டிவிட்டி வந்துச்சு. லைக் இங்கே வந்து இந்த ரூமில் ஏசி பத்தலை, அப்போது நாங்கள் வந்து இன்னொரு ஏசி வச்சோம். இங்கே வந்து நிறைய வந்து மஸ்கிட்டோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. தென் we enclose the place. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, கொஞ்சம் லைட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி ஃபீட்பேக்கை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துப்பேன். ஸோ ஐ won't let it really bring me down. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பேக் பண்ணும்போது கேக் சாப்பிட்டுட்டு எக் ஸ்மெல் நிறைய வருதுன்னு சொன்னாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட் we did was we changed the recipe to make it eggless. ஸோ எக்லெஸ்ஸாக பண்ணும்போது நிறைய பேர் வந்து whatever பொரட்டாசி or whatever fasting vegetarians, like a lot of people were able to enjoy our cakes. ஸோ நாங்கள் ஒரு ஃபீட்பேக்குமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து we started improvising. That is very important for business. நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா, நான் தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறேன், இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. வாட் வி ஹேவ் டு டூ இஸ் கீப் இம்ப்ரூவைசிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். இப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் சாப்பிட்டேன்னா, அந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி I'll give it to the chef and I'll ask him to imitate it. ஸோ இதே மாதிரி எனக்கு வேணும். இப்போ ஒரு சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பன்னீர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, நாங்கள் வாங்குற பன்னீர் ஹார்டாக இருக்குன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, நான் எனக்குமே நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இனிஷியலாக வந்து மக்கேக் கொடுத்து நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால தட்ஸ் அ வெரி ஹியூஜ் அட்வான்டேஜ். இப்போவுமே தே ஆர் லைக் மை மாரல் சப்போர்ட். எதா பிரச்சனை இல்லை, எதா சம்திங் ஐம் கெட்டிங் கான்டென்ட்னா நான் அவங்களுக்கு வந்து ஐ வில் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு தெம் அண்ட் தே ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. இப்போ இருக்கிற என்னோட டெவலப்மெண்ட் க்ரோத்துக்குமே அவங்க வந்து பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுமே இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள் ஃபேக்ட், பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் டூ தட். காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இவங்க வந்து நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோன்ற அந்த தாட் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு கிடையாது.
ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ மீடியா எக்ஸ்போஜர் வந்து அதிகமாக எனக்கு கிடையாது. நான் வந்து லைக் யூனோ ஐ வாஸ் ட்ரூ டு மை ஒர்க். நான் நிறைய கேக்ஸ் எல்லாம் யூனிக்காக பண்ண பார்த்து there were a lot of celebrities who started ordering from us. இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்களா, எங்கள் கேக் வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. We have also trained Shivangi for Cook with Komali season for making desserts, and my exposure to MasterChef has also brought in a lot of celebrity friends. So இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு எப்படி உங்களை தெரியும் அப்படின்னா, I will always give a tribute to mug cakes. மக் கேக்ஸ் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40 celebrities around Chennai, including Trisha, Aishwarya Rajesh, and then Vijay Sethupathi sir, அப்புறம் கிகி விஜய், மேகா ஆகாஷ், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து மக் கேக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து சில பேர் வந்து அவங்க அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னோட பெர்மனன்ட் கஸ்டமராகவே ஆயிட்டாங்க. I've also made cakes for Prabhudeva sir, and he's also appreciated my our cakes a lot. This exposure to media is also a motivating factor for us, because avanga vandu they also started visiting our restaurant and having food. So Gautam Menon sir has also come and dined in here. He's also wanted to shoot a lot of scenes in our cafe. Ipo ambience ume plays a very important role. Sila film shoots ku, sila short films ku, interviews ku engaloda cafe naanga kuduthirukkom. So we feel very honored that way as well. So நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேட்கும்போது நான் வந்து இதுவே போதும்டா சாமி அப்படின்னு இருந்தேன். இப்போ வந்து whenever something I get used to, இப்போ மக் கேக்ஸை வந்து கேக் பண்ணி எனக்கு வந்து யூஸ் டு ஆயிடுச்சு அப்படின்னா நான் லஃபேட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லஃபேட் வந்து இஸ் a little automated, and இங்கே வந்து சீட்டிங் இதுக்குமே வந்து பத்தலை. we have over 85 seats இங்கே. இதுவுமே பத்தலைன்ற மாதிரி ஆகும்போது இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு I ventured into another restaurant. இது வந்து it will open sometime next year, and it will be a new surprise for you all. ஃபுல்லா வந்து சவுத் இந்தியன் குசீன்ல இதே ஆம்பியன்ஸை வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி we were thinking. சவுத் இந்தியன், ஃபியூஷன், கான்டினென்டல் எல்லாமே வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி we have planned. So இந்த ஆர்கிடெக்சர்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு my main background, my strength is my sister. இதை எல்லாமே வந்து ஆர்கிடெக்சரை வந்து என்னோட மைண்ட்ல இருக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணது are my family members, my husband, my sister and my dad. So இதே ஆர்கிடெக்சரை வந்து ஹெல்ப் பண்ண போறதும் என்னோட சிஸ்டர் தான். First this one was actually a car parking garage, and then we thought why not convert it into a dining room. So glass மாதிரி போட்டு உள்ள ஏசி வச்சு அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி we improvised and started and a partially outdoor cafe. So ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா the main focus is marketing வந்து பண்ணலைன்னா nobody will know about your business. So for example ஒரு டைமண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில், அந்த டைமண்ட் எடுத்து நீங்கள் லாக்கரில் வந்து பூட்டி வச்சிட்டிங்கன்னா nobody is going to know about it. என்கிட்ட அந்த டைமண்ட் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் people will get to know about it. So marketing plays a huge factor. இன்னைக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ how are you going to tell people? இப்போ வந்து டெலிவிஷன் வந்து வெரி பேக்வர்ட், லைக் ஓல்ட் ஏஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டெலிவிஷன் வந்து நம்ம we're not going to market it that way. There are different types of marketing. இப்போ digital marketing plays a very big role. Digital marketing ன்னு சொன்னதுனால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அங்க ஒரு பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு, அதெல்லாம் பண்ணா நல்லா போகும்னா கிடையாது. ஒரு பர்சனல் டச் இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட, நீங்க வந்து இந்த கெஃபே நடத்துறதுனால தான் we like visiting this place அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சனல் டச், ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து கஸ்டமர்ஸோட ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறப்போ that restaurant will do very well, because there are over 100 to 1000 people who are clapping for you, who want your restaurant to do well, will give genuine reviews. உங்களுக்கு it will feel like அந்த பிராண்டுக்கு நீங்க வந்து ஒரு ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா that brand will do exceptionally well. So நானே June time, this month of June, when I started promoting my brand on my own, I started posting a lot of reels on Instagram. நானே வந்து நிறைய பேச லைக் எம்ப்ளாயிஸோட இன்ட்ராக்ட் பண்றது, நானே ஃபுட்டை சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்றது, அப்படிலாம் பண்ற சீன்ஸ் வரும்போது the customers actually started trusting the brand. அவங்க வந்து ஓகே, ஓனர் வந்து இப்படிலாம் சொல்றாங்க, இவ்வளோலாம் பண்றாங்க, அப்போ இந்த பிராண்ட் வந்து ட்ரஸ்டபிள் தான். You will know how mug cake started from scratch. என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால there's a trust between the brand and the customers. For future entrepreneurs, what I would like to say is, initially நான் வந்து ஒரு 25,000 வச்சு தான் நான் வந்து mug cake ஸ்டார்ட் பண்ணேன்.
But right now we have around 12,000 customers walking in on a monthly basis. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 பில்ஸ் கிட்ட வந்து ஜெனரேட் பண்ணுறோம் நம்ம லஃபயட்ல. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோன்றது முக்கியமே கிடையாது, பட் ஹவு மச் யூ லவ் வாட் யூ டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னதான் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணாலுமே தேர் வில் பி சம் நெகட்டிவ்ஸ் அபவுட் வாட் எவர் யூ டூ. ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அந்த ஈகோலாம் விட்டுட்டு நம்ம பண்ணுறதுல கூட கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா யூ வில் டூ ரியலி வெல். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.